முதலில் நல்ல மனிதனாக வாழப் பழகுங்கள். அதன் பிறகு பொன், பொருள், செல்வம் எல்லாம் உங்களை பின்தொடர்ந்து வரும். பொறாமை அழிவிற்கு வழிவகுக்கும். துணிச்சல், மன வலிமை, கீழ்ப்படியும் பணிவு இருக்கும் இடத்தில் பொறாமை இருப்பதில்லை. பகை, பொறாமை, கோபம் இவற்றை வெளியிட்டு கொண்டிருந்தால் அவை மீண்டும் ஒரு நாள் வட்டியும் முதலுமாக கிளம்பிய இடத்திற்கே திரும்பி வந்துவிடும். தேவையில்லாத விஷயங்களை பற்றி அலட்டிக்கொள்வதால் நம் மனசக்தி வீணாகிறது. அமைதியுடன் ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடுங்கள். இந்த பரந்த உலகில் பிறந்த நமக்கு மரணம் வருவது உறுதியானது. ஏதாவது ஒரு உயர்ந்த குறிக்கோளுக்காக வாழ்ந்த பின்னர் இறப்பது சிறந்தது. வாழ்வில் எந்த அளவுக்கு உயர நினைக்கிறாயோ அந்த அளவுக்கு கடுமையான சோதனைகளையும் நீ கடந்தாக வேண்டும். ஆன்மீக வாழ்வில் பேரின்பம் கிடைக்காமல் போனால் அதற்காக புலனின்ப வாழ்வில் திருப்தி கொள்ளக்கூடாது. இது அமுதம் கிடைக்காவிட்டால் சாக்கடை நீரை நாடிச் செல்வதற்கு சமம். ஒருவன் நெருப்பின் நடுவில் கூட துயில் கொள்ள முடியும், ஆனால் வறுமையின் பிடியில் துயில் கொள்ள முடியாது. மனமும் செயலும் ஒருமித்து நிற்கும் ஒருவன் எச்செயலை செய்தாலும் அதில் வெற்றி பெறுகிறான். அரிய பெரிய செயல்கள் யாவுமே பலத்த இடையூறுகளுக்கு பின்னரே கைகூடுகின்றன. ஆகையால் ஆண்மையோடு விடாமுயற்சி செய்யுங்கள். உண்மை, தூய்மை, தன்னலமின்மை இந்த மூன்றும் கொண்டவனை நசுக்குவதற்கான ஆற்றல் உலகில் எங்கும் இல்லை. உலகமே எதிர்த்து நின்றாலும் அவன் வெற்றி பெறுவது உறுதி. பணத்திற்காக, உடல் நலத்திற்காக, சொர்க்கத்திற்காக, ஞானத்திற்காக அல்லாமல் மன சுத்தத்துக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். நாம் இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நம்மால் உருவாக்கி கொள்ள முடியும்.